இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை, கிறிஸ்தவ மக்கள் சிறுபான்மைனா இதை சிறுபான்மைன்னு சொல்றவேன்னா மொழி சிறுபான்மை. அதை நுட்பமாக கவனிச்சுக்கணும். எம்ஜிஆர் ஒரு மொழி சிறுபான்மை, கருணாநிதி ஒரு மொழி சிறுபான்மை, ஜெயலலிதா ஒரு மொழி சிறுபான்மை. இவன் லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில தான், மொழி சிறுபான்மையில தான் கல்வி உரிமை, கல்லூரி, பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் உரிமை விட்டுருக்கான். நீ வேணா போய் பார்த்துக்க. ஆனால் இவன் மொழி சிறுபான்மை ஒரு தேசியனத்தின் மக்களை மத சிறுபான்மை என்று சொல்வதை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? ஏனென்றால் மதம் மாறிக்கொள்ள முடியாது, மதம் மாறிக்கொள்ள கூடியது. ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். அவன் சார்ந்திருந்த மதத்தில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டான், மதம் மாறிக்கொண்டான். ஆனால் அவன் பிறப்பிலிருந்து இனி இறப்பு வரை அவன் தமிழன், தமிழ் மொழிக்கு சொந்தக்காரன் என்பதை மாற்ற முடியாது. அதேதான் ஐயா ஏஆர் ரஹ்மானுக்கு. அதை நன்கு புரிஞ்சுக்கணும். எங்க அண்ணன் பழனி பாபா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. தமிழா இன உணர்வு கொள்ளாதே, இன வெறிகொள், இல்லை என்றால் நீ ஆளப்படுவாய், ஒருபோதும் ஆள மாட்டாய் என்ற முழக்கருக்கு வலையொலியில் தட்டிப்பார். எங்க தாத்தா காகிதம் இல்ல இந்த எனக்கு நேர படமா இருக்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்திய மொழிகளில் ஆட்சி மொழி எது வர வேண்டும் என்று கருத்து பகிர்வு கூட்டம் நடக்கிற போது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும். இந்த கருத்து முன்வைக்கப்படுது. அப்போ ஒரு பெரியவர் எழுந்து சொல்கிறார், இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ்தான் வர வேண்டும். தமிழ்தான் இந்திய மொழிகளின் மிக மிக மூத்த மொழி, தொன்மையான மொழி. அதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க முடியாது என்று பதிவு பண்ணிட்டார். அப்போது நேரு பெருமகனார் அவர்கள், சாய்பு, நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே. ஏன்னா முஸ்லிம்னாவே அவனுக்கு உருது பேசுற முஸ்லிம் தான். அப்ப நம் தாத்தா முன்வைத்த முழக்கம், என் அன்பு தம்பி தங்கைகளே, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர். ஏன் மதம் மாறிக்கொள்ள முடியுது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அதனால நீ மொழி சிறுபான்மை, நீ என்னை மத சிறுபான்மை என்று சொல்வதை நிப்பாட்டு. நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று சொல்லாதே. நீ இருக்கிற இடமே நாம் போட்ட பிச்சை, நாம் போட்டது உனக்கு. மொத்த இடமும் என்னது.